அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். யோக பலம், தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், பழைய கடன்கள் பைசல், உத்தியோகத்தில் அதி அற்புதம், மன அழுத்தம் தீர்வது, துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது, பதட்டம் குறைவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசணும். உங்கள் பெற்றோரிடத்தில் உங்களுக்கு மனமிட்டு பேசுறதுல என்ன பிரச்சனை? அவங்க மேலே வன்மம் கொள்ளாதிருக்கு. அவங்க வன்மமாக ஏதாவது இருந்தாலும் நீங்கள் விட்டுருங்க. ரத்தத்தில் பார்த்துக்குங்க, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் பரவக்கூடிய சளி தொந்தரவு இதெல்லாம் வரும். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்குங்க. எது சேஃப்டி? முருகர் தான். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க, ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகும், முதலீடுகள் அனுகூலம் ஏற்படும், பெற்றோர்களுக்கு ஏற்றம் ஏற்படும், பெற்றோர்கள் உங்களை தாங்கி நிற்பார்கள், உங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்பார்கள், ஊர் உலகம் எல்லாம் போற்றப்படும், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும், எல்லாம் படிப்பு விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும், பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. கணவன் மனைவிக்கு உண்டான ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது, கோளர் பதிகத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் கிடையாது. துணை அல்லது துணைவியார் இடத்தில் கொஞ்சம் யார் மேலேயே இருக்கிற கோபத்தெல்லாம் காட்டாதீங்க. காதல் அமைப்பிலும் அப்படியே பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு தான் நம்பிக்கை வேண்டும். ஏன் இவ்வளோ வச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி இது சிம்மம். எவ்வளோ அதிர்ஷ்டம் செய்தவர்கள் தான் சிம்மத்தில் பிறப்பார். ஆனால் இல்லாததை நினைச்சே வருத்தப்பட்டு கொண்டிருப்பு. அது தேவையில்லை. மெடிடேஷன் கற்றுக்கக்கூடிய ராசியில் சிம்மம் வரும். உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி பீஸ்ஃபுல்லாக மைண்டை பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ வந்துடுச்சு. மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் அதையெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு போட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக வரக்கணும். யாருக்கு? சிம்மத்துக்கு. அப்போ அது ப்ளசண்ட்டாக இருக்கும். வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கார்த்திகை மாதத்திலேருந்து ட்ரை பண்ணி ஒவ்வொரு தமிழ் மாதமும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது தான் சித்திரை ஆரம்பித்தது போல் இருந்தது. அதற்குள்ளாக ஐப்பசி முடிந்து இப்போ கார்த்திகைக்குள்ளாக உள்ள வருகிறோம். கார்த்திகை மாதம் விருச்சிக ராசி, செவ்வாய் வீட்டுக்கு, அதாவது பகை வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம். கார்த்திகையில் நிறைய விசேஷங்கள் உண்டு. ஐயப்பன் சீசன், கார்த்திகை தீபம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தீபத்திற்கென்றாலே கார்த்திகை தான். அப்பேற்பட்ட மாதம் 17/11/2025 முதல் 15/12/2025 வரை. கார்த்திகை மாதம் முடிந்த பிறகு வரக்கூடிய மாதம்தான் மார்கழி. சூரியன் தனுசு வீட்டுக்கு வரக்கூடிய மாதம். அன்றைக்கு தான் எல்லா தெய்வமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துப்பார்கள். அதனால தான் மார்கழியில் எல்லா கோயில், சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், இந்த மார்கழியில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினாவே போதுமா, ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் வந்துருமா. அவ்வளோ விசேஷமா அது. அதனால கார்த்திகையிலே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மார்கழி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கு உண்டான மாதம். செவ்வாய் வீட்டில் சூரியன் வரக்கூடிய மாதம். 17/11/2025 முதல் 15/12/2025 வரை. கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை. இந்த மாதத்தில் முக்கியமான விசேஷம்னு பார்த்தா, கார்த்திகை 1ஆம் தேதி சபரிமலைக்கு மாலை போடுறது ரொம்ப விசேஷம். வருஷம் முழுக்க ஐயப்பனுக்கு மண்டல பூஜை, அதாவது தமிழ் மாத பிறப்பு சமயத்தில் சபரிமலை தரிசனம் உண்டு. நிறைய பேர் போடுவாங்க. ஆனால் வருஷம் கார்த்திகை மாதம் முதல் தேதியில் எக்கச்சக்கமான பேர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் மாலை போடுவாங்க. கிட்டத்தட்ட மகர ஜோதி தரிசனம் செய்வதற்கு வரைக்கும் விரதம் இருப்பவர்கள் எல்லாம் உண்டு. அது தை மாதத்தில் வரக்கூடிய விஷயம்.